கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் 28:1 28:1. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள். நீதிமான்களாக இருக்கிற நாம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மிருகங்களில் சிங்கம் ஒரு ராஜா என்று சொல்லுவாங்க. அதுவும் அது ஒருபோதும் பின்னடையாது. எக்கார்ந்து கொண்டும் சிங்கம் பின்னடையவே அடையாது. ஒன்று செத்தாலும் சாகும், இல்லைன்னா ஜெயம் எடுக்கும். அப்படி ஒரு தைரியம். அதே போல தான் நீதிமானை ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. அதனால தான் தேவன் நம்மையும் கூட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று நாம் வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ராஜாக்கள், நாம் ஒரு நீதிமான். சின்ன ஒரு பிரச்சனை பார்த்து, சின்ன ஒரு பலவீனத்தை பார்த்து, சின்ன ஒரு தேவைகளை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம், பயப்படுகிறோம். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் பயந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். நேற்று யூடியூப்பில் லைவில் காலையில் நான் நடத்தும்போது ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஊழியம் பண்ணுறேன். ஊழியம் பண்ணும்போது சிலர் என்னை பார்த்து இப்படியாக பேசுகிறாங்க, ஊழியத்துக்கு ஒன்றுமே தகுதி இல்லை, நீலாம் என்ன செய்ய போகிறா அப்படின்லாம் சொல்கிறாங்க, எனக்காக ஜெபிங்க என்று கேட்டிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு அனுபவம் இல்லாதவங்க, இல்லைன்னா ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க. நமக்குள்ள பயம் வருது, ஒரு சோர்வு வருது, பிரச்சனையை சந்திக்க முடியல அப்படின்னா, ஒன்று நாம் நம்மோடு கூட இருக்கிறவரை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலை. ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஜீவனோட தேவனை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாதனால நாம் பயப்படுகிறோம், நாம் சோர்ந்து போகிறோம். அல்லது நமக்குள்ளே இன்னும் ஒரு வளர்ச்சி இன்னும் வரலை, வரலை. ஒரு உதாரணம் பாருங்கள். நாயை கண்டா ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க ஓடி வீட்டுக்கு வரும். அதே இது தகப்பனுடைய கரத்தை பிடிச்சிட்டு போகும்போது அதே நாய் ரோட்டில் பார்த்து அந்த குழந்தை பார்த்துச்சுன்னா, என்ன தகப்பன் கூட இருக்கிறார், அந்த நாயை அப்படியே கள்ள தூக்கி எறியும். ஏன்? என் அப்பா கூட இருக்கிறார். அதே இது அந்த குழந்தை வளர்ச்சி அடைந்து வாலிப நாய் போகும்போது நாய் கண்டு ஓடி வருவானா? ஓடி வர மாட்டான், எதிர்கொள்வான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வளர்ச்சி அடைந்திருக்கணும். ரெண்டாவது, நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்று நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கணும். அதற்கு ஒரே ஒரு வழி, வேதத்தை நன்றாக வாசிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நன்றாக அதிகமாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கும்போது, வேதத்தை நன்றாக வாசிக்கும்போது, நமக்குள்ளே இருப்பவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எந்த சோதனையும் எந்த பிரச்சனையும் நாம் சாதாரணமாக நாம் மேற்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஒரு பாவம் பண்ணுறதில்லை, யாருக்கும் அநியாயம் பண்ணுறதில்லை. நாம் ஏன் பயந்து போகிறோம், பயப்படுறோம்? சின்ன ஒரு காரியம் நடக்கலை, சில நல்ல காரியம் லேட் ஆகுது, தாமதமாகுது, நாம் ஏன் பயப்படணும்? நமக்குள்ளே இருக்கிறவரை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்மோடு கூட இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் பெரியவர், அதிகமானவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய மனதில் வரும்போது, சோதனையை பார்த்தோ, பிரச்சனையை பார்த்தோ, தேவைகளை பார்த்தோ நாம் பயப்பட மாட்டோம், தைரியமாக அதை மேற்கொள்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீதிமானாக இருக்கிற நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அதே நீதிமொழிகளை நாம் வாசிக்க முடியும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னா பலனே இல்லைன்னு அர்த்தம்.
ஆபத்து காலத்தில் எக்கார்ந்து கொண்டும் நாம் சோர்ந்தே போகக்கூடாது. பிரச்சனை நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நாம் சிங்கத்தை போல் தைரியமாக அதை மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விலகின பின்பு அவனுக்காக ஜீவ கிரீடத்தை கொடுப்பார்ன்னு நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பயப்படாதுங்க. ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக நமக்கும் ஜெயத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், பெரிய ஒரு சுகத்தை தருவார், விடுதலை தருவார், பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். நாம் தேவன் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இன்று அவர் செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே நன்றியோடு சோதரிக்கிறோம். இன்று ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தைரியமாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனையை பார்த்தோ, வியாதியை பார்த்தோ, தேவைகளை பார்த்தோ, போராட்டத்தை பார்த்தோ, உலகத்தை பார்த்தோ சோர்ந்து போய்விடாதபடி, பயப்பட்டு விடாதபடி அப்பா அவனுடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் உடைய சமூகம் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளும். எல்லாவித ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசுடைய கிரைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஆளுகை செய்யட்டும். இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.